கைஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் இப்போ அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதான் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ண அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்கான நோட்டிஃபிகேஷன் இந்த 2024க்கு. ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரயில்வே பற்றின அப்டேட் உங்களுக்கு டே டு டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஓகே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கான ஸ்டார்டிங் டேட்டு 20/1/2024 ஸ்டார்ட் ஆகுது. க்ளோஸ் ஆகுறது 19/2/2024 க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா 20/2/2024லேருந்து 29/2/2024 நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகே, என் போஸ்டிங் நேம் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் லெவல் 2, 19,900 பேசிக் சேலரி, A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், ஏஜ் லிமிட் மினிமம் 18 மேக்ஸிமம் 30. இதை பற்றி நம்ம லேட்டராக கிளியராக பார்க்கலாம். ஓகேவா? ஏஜ் பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். டோட்டல் வேக்கன்சிஸ் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்கு 5,696 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 250 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் அதில் ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா 250 ரூபா பே பண்ணி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் 250 கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 250 உங்களுக்கு நான் ரீஃபண்டபுள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது 1/3. ஓகே, இதை பற்றியுமே நம்ம லேட்டராக வந்து பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் நீங்கள் SC/ST இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான ட்ராவல் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதாவது ட்ரெயினில் நீங்கள் வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து பாஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட குவரியை நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். ஓகேவா? ஓகே, அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள், பூட்டான்லாம் அப்ளை பண்ணிக்கலான்றதை சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்தியாவாக தான் இருப்பீங்க. அண்ட் ஏஜ் உங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 30. ஓகேவா? 1/7/2024 தேதிப்படி மினிமம் 18 மேக்ஸிமம் 30 சொல்லியிருக்காங்க. அண்ட் அதேமாதிரி SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா 5 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அப்படின்றப்ப நீங்கள் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதே நீங்கள் ஓபிசினா பிசி, எம்பிசி, டிசி, பிசிஎம்லாம் வந்து ஓபிசியில் வருவீங்க. உங்களுக்கு ஒரு 3 இயர் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் 33 வயசு வரையும் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களோட ஏஜ் கால்குலேஷன் 1/7/2024 அந்த டேட்டு படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏஜ் கால்குலேட்டர் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அண்ட் அதேமாதிரி ஏஜ் இந்த கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/7/1994 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க, சாரி ஆமாம், யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட். ஓகேவா? அதே ஓபிசி அப்படின்னா வந்து 2/7/1991 இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? SC/ST அப்படின்னா 2/7/1989. ஓகேவா? இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2006 இந்த டேட்டு குள்ளே பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து 18 ஏஜை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குறப்ப யூஆர் ஓபிசி 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 400 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டேஜ் 1 எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற அந்த 500 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகே, அதே SC/ST அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? SC/ST, எக்ஸர்வீஸ்மென், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 250 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க இல்லையா, அது அப்படியே உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மோட் ஆஃப் பேமெண்ட் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலான்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேவா? CBT 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஸோ 60 மினிட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு 1 ஹவர் எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு டோட்டல் மார்க் 75, டோட்டல் கொஸ்டின் 75, ஒரு மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு 1/3 நெகட்டிவ் மார்க். ஓகே, நீங்கள் வந்து 3 கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். ஓகேவா? இது உங்களுக்கு பேசிக் தெரியும். அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ்லேயே இருக்கும், டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ். அண்ட் இந்த CBT 1ல் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து EOR EWS வந்து 40% சொல்லியிருக்காங்க. ஓபிசி வந்து 30%, SC/ST 30, ST வந்து 25. இதான் வந்து எக்ஸாமுக்கான சிலபஸ். ஓகேவா? ஸோ மேலே பார்த்தது நம்ம பேட்டர்ன் பார்த்தோம். இது வந்து சிலபஸ். மேத்தமேட்டிக்ஸில் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம், வேர்ட் மாஸ், டெசிமல், ஃப்ராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன்,
இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் வருது. டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, டிக்னாமெட்ரி, இதுலேருந்துலாம் உங்களுக்கு சம் கேட்பாங்க. மென்டல் அபிலிட்டியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்தாலே பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஏன்னா மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பாஸ் பண்ணலாம். ஓகே. ஜென்ரல் சயின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th லெவல் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ 6th to 10th வரை இருக்கக்கூடிய சயின்ஸை நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் ஈவெண்ட் வரும், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. இதில் ஸ்போர்ட்ஸ், பொலிட்டிக், இதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் பெருசாக கேட்பாங்க. CBT 2 நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அடுத்து CBT 2 இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். CBT 2 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியண்டாக நீங்கள் வந்து பார்ட் பியை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா தேர்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா இது இருக்குது, டிசிப்ளின் இருக்குது. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் எது உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கோ, டர்னர் இந்த மாதிரி மிஷினிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, எது உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறவே கேட்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு CBT 2க்கு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அண்ட் ஹவு டு அப்ளை, ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ராவல் பாஸ்க்காக உங்களோட கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேவா? மொத்தம் 3 டாக்குமெண்ட் தான். இதில் SC/STக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு சர்டிஃபிகேட், அதுவும் உங்களுக்கு ட்ராவல் பாஸ் தேவைன்னா மட்டும்தான் தேவை, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக எல்லா கேஸ்ட்டுமே ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா ரீஜியனுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா? ஸோ இப்போ சென்னை அப்படின்னா வந்து சென்னைக்கான சைட் இருக்கு இல்லையா, சென்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா www.rrbchennai.gov.in சைட்டில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே. அண்ட் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 19/2 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது, 20/2 அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக திரும்ப ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேவா? 20/2லேருந்து 29/2 வரைக்கும். ஓகே. இன்வேலிட் அப்ளிகேஷன், ரிஜெக்ஷனுக்கான ரீசன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப டாக்குமெண்ட்டு ஃபோட்டோலாம் கிளியராக கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் வந்து கொஞ்சம் பிளர்ராக உள்ள ஃபோட்டோ, செல்ஃபி ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே. ப்ராப்பராக ஸ்டூடியோவில் போய்ட்டு நல்ல ஃபோட்டோவாக எடுத்து நீங்கள் கொடுக்குறது பெட்டர். அண்ட் இப்போ குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ITIயில் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வயர்மேன், இந்த மாதிரி நிறையா ட்ரேட் இருக்குது. இதை நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஓகே. இந்த ALP அண்ட் டெக்னீஷியனுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா வந்து 10th பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஆக்ட் அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ITI தேவை கிடையாது. ஓகேவா? 10th பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்ட் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா 10th பண்ணிவிட்டு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா BE BTech நீங்கள் எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் பண்ணால் அப்ளை பண்ணிக்க முடியும்ன்றத சொல்லியிருக்காங்க. வேக்கன்சிஸ் திரும்பி சொல்கிறேன், 5696 வேக்கன்சிஸ் ஓவராக கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா SRன்னு சொல்லுவாங்க, சதர்ன் ரயில்வே. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா URக்கு 57, அண்ட் அதேமாரி SCக்கு வந்து 33, STக்கு 15, OBCக்கு 29, EWSக்கு 14, டோட்டலாக 148 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் எக்ஸ் மேனுக்கு வந்து 15 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. இதில் அதிகமான வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா ரீஜன் இருக்குது, நமக்கு கொஞ்சம் கம்மி தான். ஓகேவா? 148 வேக்கன்சிஸ் தான் ஓவராலாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.